ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு பயங்கரமான சம்பவம். அடேங்கப்பா, எங்கே ஆரம்பித்து எங்கே போய் முடியுது? அதாவது இதெல்லாம் வந்து முதலே வந்துட்டு விட்டுறணும். அதே மாதிரி இவர் வந்து பேசினார்னா, அதாவது ஒரு சில கேரக்டர் இருப்பாங்க, நம்மளை சுற்றி இருப்பாங்க, அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம வாயை கொடுக்கறதுக்கே பயப்படுவாங்க. ஐயோ இப்போ ஏடா கூட முடிச்சோம்ப்பா, ஏதாவது பேசி விட்றோம், தேவையில்லாமல் எதுக்குப்பா அப்படி ஒதுங்கி போயிடுவாங்க. இங்கே அந்த ஒதுங்க வேண்டிய விஷயங்களை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை. காலையில் ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆச்சு, வினோத்தும் கம்முருதுன்னு ஆரம்பித்து வச்சாங்க. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெடிச்சு திரும்ப அதை வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி ஊதி விட்டார் வினோத். அப்படி கேமரா மறைக்கிறது. ஏன்னா திவாகருக்கு நடிக்கும்போது அவர் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் அந்த பிக் பாஸ் வீட்டில் அதான் அதிகமாக. அதில் வந்து யாராவது எதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. அவருக்கு லைஃப்பில் என்ன ஆகிடும்னா, இதை வந்து இப்போ மறைச்சிட்டாங்க, நான் பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே தெரிய மாட்டேன், ஆனால் சுற்றி கேமரா கண்ட விஷயங்கள் அவருக்கு தெரியாது. இதுதான் அவருடைய நிலைப்பாடு. இப்போ அதில் காண்டாயிட்டார். வெளியில் போய் தனியாக நடிக்க போனார். அங்கே வந்துட்டு பிரவீன் கையை வச்சு மறைச்சார். சரி, அதுக்கப்புறமா கனி வந்து சும்மா இருப்பாங்கன்னு பார்த்தா கனி வந்துட்டு சட்டை இல்லாமல் நடிக்காதீங்க அப்படின்போது அவருக்கு காண்டாயிட்டார். ஏமா சட்டை இல்லாமல் எல்லாருமே நடிக்கிறாங்க, எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க, நான் நடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னா ஒருத்தங்க ஜட்டி இல்லாமல் நடிக்கணும்னு சொன்னால் அதை ஒத்துப்பீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கும் சம்மந்தமாக ஜட்டி இல்லாமல் யாராவது வந்து நடிப்பாங்களா? அது அவங்களுக்கே மானபங்கம் இதுவாகிடுமே, மானக்கேடாயிடுமே. அப்போ அவர் பூச்சி கலாச்சி விட்டார். இது வந்து சபரி நாட்டம்மா வராரு, தீர்ப்பை மாற்றி சொல்கிறாரு. அப்புறமா சண்டை சால்வ் ஆகுது. அதில் பிரவீன் வந்து கொஞ்சம் கை தள்ளுமுலாகி போயிடுது. திரும்ப பிக் பாஸ் வந்துட்டு செக் பண்ணுங்கன்றாரு. எல்லாம் முடியுது. திரும்ப சண்டை ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம திவாகருக்கு வந்துட்டு இந்த விஷயங்கள் பிடிக்கல. சரிங்களா? கனி நீங்கள் இப்படி சொல்லக்கூடாதுன்றாரு. கனி என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் இந்த மாதிரி நடிக்கவும் கூடாது சட்டை இல்லாமல் அப்படின்போது அவர் வந்துட்டு நீங்கள் என்னை சட்டை இல்லாமல் நடிக்கக்கூடாது சொல்கிறீங்களா, அப்போ நீங்கள் கூட தான் எஃப்ஜியை கட்டி பிடிக்கிறது எனக்கு பிடிக்கல, அநாகரிகமாக இருக்குன்னு சொன்னோன்னே மூஞ்சி மாறி போச்சு. இது என்ன லிஸ்ட்லேயே இல்லையாப்பான்ற மாதிரி இருந்தது. கனி வந்துட்டு அப்படியே அழுதுட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சீசன் 9ல் கனி மட்டும் இது வரைக்கும் அழுததே கிடையாது. விஜய் பார்வதி அழுது பார்த்துருப்பீங்க, வியானா அழுது பார்த்துருப்பீங்க, சுபிக்ஷா அழுது பார்த்துருப்பீங்க, கெமி அழுது பார்த்துருப்பீங்க. ஆனால் கனி அழுதுதான் சரித்திரமே கிடையாது. கனியவே அட வச்சிட்டார். ஏன்னா அவங்க ரொம்ப பாசமாக இருந்தாங்க எஃப்ஜே கிட்ட. அதை போய் இப்படி கட்டி பிடிக்கிறத போய் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த அழுகிறதுக்குன்னு ஒரு ரூம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, க்ரையிங் ரூம். அந்த ரூமில் போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் போகிறாங்க, திரும்ப வராங்க. எஃப்ஜேக்கு டென்ஷன் ஆகிடுது. அது எப்படி நீ என்னை வந்து இதில் வந்து சம்மந்தப்படுத்தணும், நீ பெரிய உத்தமானா அப்படின்ட்டு. உடனே சபரி திட்டினோன்னு, எஃப்ஜேவை திட்டினோன்னு சபரி வந்து கோவம் வருது. ஏன்னா எஃப்ஜே தத்து அப்பா மாதிரி வந்துட்டு நம்ம சபரி. அது எப்படி நீ அவனை பார்த்து உத்தமன்னு சொல்லலாம்? ஆமாம், அவன் தான் வந்து ஆதரவை கூட்டின்னு போய் நிறைய வாட்டி பேசியிருக்கானேன்ட்டார். இன்னும் காண்டாயிட்டாங்க. என்னடா விட்டா எல்லாத்தையும். அதுதான் நான் முதலே சொன்னேன், ஒரு சில கேரக்டர்லாம் கொஞ்சம் சொரிஞ்சு விட்டா நம்மளாம் என்ன பண்ணுவோன்னா, அவன் ஏதாவது பண்ணிட்டு போட்டாங்க, நம்மளுக்கு எதுக்குங்க தேவையில்லை இதை போய் பேசி அசிங்கம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒரு சில கேரக்டர் அதையே வந்து வெளிப்படையாக சொல்லுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணம், அசிங்கம் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி தான் நம்ம திவாகர் பண்ணுவார். நம்மளுக்கு தேவையான்னு கேட்குறேன். இதை தான் வந்து விஜய் சேதுபதி அன்றைக்கே சொன்னார், நீங்கள் இந்த மாதிரி பண்ண அதை எடுத்து நீங்களே பூசிக்கிற மாதிரி தான். இப்போ அவங்க இது பண்ணாங்க. இப்போ கடைசியில் இந்த மாதிரி ஆகிப்போச்சு, பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. சபரி ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். ஆனால் கரெக்டான நேரம் பார்த்து விஜய் பார்வதி உள்ளே குதிச்சாங்க. இல்லைன்னா இந்நேரம் வந்து திவாகர் ரெண்டாக பொழந்து, வாட்டர் மெலன் ரெண்டாக பொழந்து தெருக்க விட்டுருப்பாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த சண்டையில் உங்களுக்கு யார் மேலே தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.